வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல்ல ஃபாத்திஹா சூரா பற்றி பார்த்தோம். இப்போ அல் பக்கரானா பசு மாடு. இதை பற்றி பார்க்குறோம். அலிஃப் லாம் மீம், இது வேதமாகும். இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. இறை அச்சமுடையோருக்கு நேர்வழி காட்டும். அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள், தொழுகையும் கடைபிடிப்பார்கள். இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவும் செய்வார்கள். நபியே, இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பட்ட வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்டவை மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் மறுமையை உறுதியாக நம்புவார்கள். இறை நேசர்கள் மறுமையை உறுதியாக நம்புவாங்க. தொழுகையை கரெக்டாக கடைபிடிப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து அவங்க நல்வழியிலே அந்த செல்வத்தை செலவு செய்வார்கள். இறை நம்பிக்கையாளர் இவர்கள்தான் தங்கள் இறைவனின் நேர்வழியில் ஈர்ப்பவர்கள். மேலும் இவர்களே வெற்றியாளர்கள். இவர்கள்தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக திகழ்வார்கள். நிச்சயமாக நிராகரிப்பாரை நீர் அச்சமூட்டி எச்சரித்தாலும் அல்லது எச்சரிக்காவிட்டாலும் சரியே அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களின் இதயங்களிலும் அவர்களின் செவி புலன்களிலும் முத்திரை வைத்து விட்டான். இன்னும் அவர்களின் பார்வை மீது திரை இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. இன்னும் மனிதர்களில் நாங்கள் அல்லாஹ்வின் மீது இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொள்கிறோம் என்று சிலர் கூறுவர். ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்லர். இவ்வாறு அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோரை ஏமாற்ற நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் தவிர வேறில்லை. எனினும் அவர்கள் இதை உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோய் உள்ளது. அல்லாஹ் அந்த நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக்கிவிட்டான். மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு. பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் சீர்திருத்தம் செய்வோரே என்று அவர்கள் கூறுகிறார்கள். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அவர்கள் தான் குழப்பம் உண்டாக்குவார்கள். ஆனால் அவர்கள் அதை உணர மாட்டார்கள். இப்போ இதாங்க நடக்குது. நாங்கள் சீர்திருத்தம் செய்கிறோம், நல்வழி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருக்காங்க அந்த உலகத்தில். ஆனால் அந்த சீர்திருத்தம் சொல்லி செய்கிறவங்க எல்லாருமே அவங்க தான் குழப்பத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார்கள். மற்ற மனிதர்கள் நம்பிக்கை கொண்டது போன்று நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால், மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி அல்ல, இவர்களே மூடர்கள். ஆயினும் தம் கடமையை இவர்கள் அறிவதில்லை. இன்னும் நம்பிக்கை கொண்டோரை அவர்கள் சந்திக்கும் போது நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் தலைவர்களாலே சேத்தான்களுடன் தனித்திருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம், நிச்சயமாக நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்பவர்களாக இருக்கிறோம் என கூறுகிறார்கள். அல்லாஹ் இவர்களை பரிகசிக்கிறான். இன்னும் இவர்களின் வழிகேட்டிலேயே தடுமாறுபவர்களாக இவர்களை விட்டு விடுகிறான். இவர்கள்தாம் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டை கொள்முதல் செய்து கொண்டவர்கள். இவர்களுடைய இந்த வியாபாரம் லாபம் தராது. மேலும் இவர்கள் நேர்வழி பெறுபவர்கள் அல்லர். இத்தகையோருக்கு ஓர் உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒருவனின் உதாரணத்தை போன்றது. அந்நெருப்பானது அவனை சுற்றிலும் ஒளி வீசிய போது அல்லாஹு அவர்களுடைய ஒளியை பரத்தி விட்டான். இன்னும் பார்க்க முடியாத இருள்களில் அவர்களை விட்டு விட்டான். அவர்கள் செவிடர்களாக, ஊமையர்களாக, குருடர்களாக இருக்கின்றனர். எனவே அவர்கள் நேர்வழியின் பக்கம் மீளப்பட மாட்டார்கள். அல்லது இன்னும் ஓர் உதாரணம் வானத்திலிருந்து கொட்டும் மழையை போன்றதாகும். அதில் இருள்களும் இடியும் மின்னலும் உள்ளன. மரணத்திற்கு அஞ்சி இடியோசைகளால் தங்கள் விரல்களை தம் காதுகளில் வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹு நிராகரிப்போரை சூழ்ந்தவனாகவே இருக்கின்றான். அம்மின்னல் அவர்களின் பார்வைகளை பருத்திவிட பார்க்கிறது. அது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அவர்கள் அதில் நடக்கிறார்கள். அவர்கள் இருள் சூழ்ந்து கொள்ளும் போது வழியறியாது நின்று விடுகிறார்கள். மேலும் அல்லாஹு நாடினால் அவருடைய கேள்வி புலன்களின் பார்வைகளையும் போக்கிவிடுவான். நிச்சயமாக அல்லாஹு எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த உலக மக்களுக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்து நமக்கு நல்லது செய்வானாக. ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.